வணக்கம். ஃபோர்ஸ் ZKS வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் தனலட்சுமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் கழிவறை வசதி இல்லாததால் மாணவர்கள் திறந்த வெளியை பயன்படுத்தும் அவலம். தண்ணீர் வசதி இல்லாமல் அவதிப்படும் மாணவ மாணவிகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குழந்தை திருமணம் மூலம் கர்ப்பம் அடைந்த சிறுமிகள். ஆதார் கார்டுகளில் பிறந்த வருடத்தை உறவினர்கள் மாற்ற முயன்றது அம்பலம். பெரியகுளம் அருகே குடமுழுக்கில் ஒரு சமூகத்தினர் ஒதுக்கப்படுவதாக கூறி போராட்டம். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆதார் கார்டுகளை திருப்பி அளிக்கப் போவதாக அறிவிப்பு. வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்காடு மூலிகை வனத்தில் பூத்து குலுங்கும் கொன்றை மலர்கள். சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரியில் துவங்கியது 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி. அரங்குகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 167 ரக மாங்கனிகள். இனி விரிவான செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் கழிவறை வசதி இல்லாததால் மாணவர்கள் திறந்தவெளி கழிவறையை பயன்படுத்தும் அவலநிலை நீடித்து வருகிறது. போச்சம்பள்ளி அடுத்த அனுமகவுண்டனூர் அரசு தொடக்கப் பள்ளியில் 34 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியின் கழிவறை பள்ளி திறந்த நாளிலிருந்தே திறக்கப்படாமலும் சுத்தம் செய்யப்படாமலும் இருந்து வருவதால் மாணவர்கள் திறந்தவெளி கழிவறையை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் மாணவிகளுக்கு கழிவறை இருந்தபோதும் அது தூய்மை இல்லாமல் இருந்து வருவதோடு தண்ணீர் வசதி இல்லாததால் கழிவறையை சுத்தம் செய்ய வீட்டிலிருந்து தண்ணீர் எடுத்து வரச் சொல்லி ஆசிரியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இதன் காரணமாக அனைத்து மாணவ மாணவிகளும் குடிக்க 1 பாட்டில் குடிநீரும் கழிவறைக்கு 1 பாட்டில் நீர் என அனைவரும் 2 பாட்டில்களை பள்ளிக்கு எடுத்து வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் பள்ளியில் தூய்மையான குடிநீர் வழங்க ஆரோ மிஷின் இருந்தும் அவை பழுது காரணமாக மாணவர்கள் கட்டாயமாக வீட்டிலிருந்து குடிநீர் எடுத்து வர வேண்டி உள்ளதாக பெற்றோர்கள் ஆதங்கப்படுகின்றனர். எனவே கல்வித்துறை அதிகாரிகள் இப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குழந்தை திருமணம் மூலம் கர்ப்பம் அடைந்ததை மறைக்க போலி ஆதார் கார்டுகளை அச்சிட்டு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேன்கனிக்கோட்டை மற்றும் பெட்டமுகிலாலம் மலை கிராம பகுதிகளைச் சேர்ந்த 16 வயதுள்ள 2 சிறுமிகள் குழந்தை திருமணத்தின் மூலம் கர்ப்பம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் பதிவு செய்யும் போது குழந்தை திருமணம் செய்யப்பட்டது தெரிந்துவிடும் என்பதால் சிறுமிகளின் ஆதார் கார்டுகளில் உள்ள பிறந்த வருடங்களை அவர்களது உறவினர்கள் மாற்ற ஏற்பாடு செய்தனர். இதையடுத்து தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையம் பகுதியில் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வரும் முகமது ஜலால் உல்லா சிறுமிகளின் பிறந்த ஆண்டுகளை மாற்றி போலியான ஆதார் கார்டுகளை தயார் செய்து கொடுத்துள்ளார். இதன் மூலம் அரசு மருத்துவமனையில் சிறுமிகளின் பிரசவத்திற்கு பதிவு செய்துவிட்டு மகப்பேறு உதவித்தொகைக்கும் விண்ணப்பம் செய்த நிலையில் கிளமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் ராஜேஷ்குமார் போலி ஆதாரை கண்டறிந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமது ஜலால் உல்லாவை கைது செய்ததோடு இந்த வழக்கில் தொடர்புடைய சிறுமிகளின் உறவினர்கள் சிலரை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கோயில் குடமுழுக்கு பணிகளில் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக ஒரு சமுதாய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்மங்கலம் கிராம மக்கள் 2 பிரிவினராக செயல்பட்டு வந்த நிலையில் பட்டாளம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவினை இணைந்து நடத்த வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த கிராம குழுவினர் கோயில் திருப்பணிகளில் ஈடுபட்டதோடு மற்றொரு சமுதாய மக்களை அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்து சமய அறநிலையத்துறை பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் ஒரு சமுதாயத்தினர் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதை கண்டித்து மற்றொரு சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு
உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்களது ஆதார் ரேஷன் அட்டைகளை கொடுத்துவிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்காடு மூலிகை வனத்தில் அதிக அளவில் காணப்படும் கொன்றை மரங்கள் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். கோடை காலத்தில் பூத்து குலுங்கும் கொன்றை மரங்கள் ஆயுர்வேதத்தில் ராஜமரம், தங்கமலை மரம் மற்றும் அரக்குவதா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் மாநில மரமாக குறிப்பிடப்படும் இவைகளை கொண்டு சித்திரை மாதத்தில் வரும் விஷு பண்டிகையின் தெய்வங்களை அலங்காரம் செய்கின்றனர். மே மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை மட்டுமே இந்த பூக்கள் பூத்து குலுங்குவதோடு மரம் முழுவதும் தங்கத்தால் போர்த்தி வைத்தது போலவும் பூக்கள் உதிர்ந்து தரை முழுவதும் மஞ்சள் தாம்பலம் விரித்தது போலவும் காட்சியளிக்கும். வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்காடு எனும் மூலிகை வனத்தில் ஏராளமான மரங்கள் இருந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு வீசிய கஜா புயலால் பெரிதும் சேதமடைந்தன. அதன் ஒரு பிறகு தற்போது மீண்டும் காடெங்கும் வளர்ந்து பூத்து குலுங்கி மரங்களிலும் சாலை ஓரங்களிலும் கண்களுக்கு விருந்தாக காட்சியளிக்கிறது. இம்மரத்தின் காய்கள் முருங்கைக்காய் போல் நீண்டு இருப்பதோடு இதன் பூ, இலை, பட்டை, வேர் ஆகியவை மருத்துவ குணம் கொண்டவை என கருதப்படுகிறது. பழம் காலம் தொட்டு பல சிறப்புகளை பெற்ற அந்த மஞ்சள் நிற கொன்றை பூக்கள் கோடியக்கரை வனப்பகுதியில் பூத்து மஞ்சள் போர்வை விரித்திருப்பது போல் காட்சியளிப்பது காண்போரை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. புதுக்கோட்டையில் ஓவிய கலைஞர் ஒருவர் தார் சாலைகளை கலைக்கூடமாக்கி பொதுமக்களை கவர்ந்து வருகிறார். புதுக்கோட்டை மாநகராட்சியில் பெரும் வணிக நிறுவனங்கள் நிறைந்த கீழராஜ வீதி நாளொன்றுக்கு பல்லாயிரம் மக்கள் வந்து செல்லும் முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் மன்னார்குடியைச் சேர்ந்த கண்ணன் என்ற ஓவியர் சாலையை வரை பலகையாக்கி ஓவியம் வரைந்து பொதுமக்களை வியப்படைய செய்து வருகிறார். இவர் முருகன், அனுமான், கிருஷ்ணர், விநாயகர் போன்ற தெய்வங்களையும், ரஜினி, கலைஞர், எம்ஜிஆர் போன்ற பிரபலங்களின் ஓவியங்களையும் அடுப்புக்கறி மற்றும் சாக்பீஸை கொண்டு மிக நேர்த்தியாக சாலையில் வரைந்து பொதுமக்களின் பாராட்டை பெற்று வருகிறார். இதனை பார்த்து ரசித்து செல்லும் பொதுமக்கள் அளித்து வரும் பணத்தை கொண்டு தனது வாழ்வை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 50 ஆண்டுகளாக ஓவியங்களை வரைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நான் படம் போட ஆரம்பிக்கும் போது 1,000 ரூபா ஒரு பொட்டி சாப்பிட்டு இன்னைக்கு வந்து 50 ரூபா இருக்குது. ஆமாம், 50 வருஷம் சர்வீஸ் 15 வயசுல போட ஆரம்பிச்சோம். தென்காசி மாவட்டம் கடையத்தில் சாலையில் கிடந்த பணத்தை போலீசாரிடம் ஒப்படைத்த சிறுவர்களுக்கு காவல்துறை சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கடையம் பகுதியைச் சேர்ந்த தர்மர் என்பவரது மகனான அபிமன்யு என்ற சிறுவனும், அதே பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவரது மகனான பாலாஜி என்ற சிறுவனும் அவர்களது வீட்டு அருகே விளையாடி கொண்டிருந்துள்ளனர். அப்போது அந்த இடத்தில் 100 ரூபாய் நோட்டு கீழே கிடந்ததை பார்த்த அந்த சிறுவர்கள் அதனை எடுத்து, இது நம்ம காசு இல்லடா, அடுத்தவங்க காசுடா என அவர்களுக்குள்ளேயே பேசியபடி அந்த 100 ரூபாய் பணத்தை அருகே இருந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதை வியப்புடன் பார்த்த அந்த காவல் நிலைய ஆய்வாளரான சுரேஷ்குமார் சிறுவர்களை பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் தனது 100 ரூபாய் பணத்தை அவர்களுக்கு பரிசாக வழங்கி, இதேபோல் நேர்மை தவறாது உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு பெற்றோர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். ஃபோர்ஸ் தி செட் கிவ்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் தாழ்வாக தொங்கும் மின்கம்பியை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்முட்டுக்கூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட கல்மடுகு பகுதியில் பார்வதி என்பவரது விவசாய நிலத்தில் மின்கம்பி தாழ்வாக உள்ளதால் அப்பகுதிக்கு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப முடியாமலும் விவசாய பணிகளை செய்ய முடியாமலும் உள்ளதாக அப்பகுதி மக்கள் மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் மின்கம்பியை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என
விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் சிறுத்தையை பிடிக்கும் நடவடிக்கையில் வனத்துறையினர் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பச்சமடை எஸ்டேட்டின் குடியிருப்பு பகுதியில் நுழைந்த சிறுத்தை ஒன்று கடந்த 20ஆம் தேதி சிறுமியை தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இதையடுத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்துள்ள நிலையில் அதில் இரை வைக்கவில்லை எனவும் அங்கு கண்காணிப்பு கேமரா முறையாக செயல்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிறுத்தையை பிடிக்கும் நடவடிக்கையில் வனத்துறையினர் துரிதமாக செயல்பட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பாக்கெட் பிரியாணி சாப்பிட்ட குழந்தைகள் உட்பட 9 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டளையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாடசாமி. இவர் பாவூர்சத்திரம் பகுதியில் உள்ள பிரபல தனியார் பிரியாணி கடையில் பக்கெட் பிரியாணி வாங்கி வீட்டில் குடும்பத்துடன் சாப்பிட்டுள்ளனர். சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அனைவருக்கும் கடுமையான வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புறா பிடிக்க சென்ற இருவர் கிணற்றில் தவறி விழுந்தனர். கொசவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் திருமூர்த்தி மற்றும் தாமோதரன். இவர்கள் இருவரும் புறா பிடிக்க சென்றபோது மதுபோதையில் அங்கிருக்கும் ஒரு கிணற்றுக்குள் விழுந்து உயிருக்கு போராடியுள்ளனர். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த இருவரையும் பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சரிங்க பாய், பார்த்து மேலே ஏறுங்க. இந்திய தமிழ் தமிழ் கோவை மாவட்டம் உக்கடம் மீன் மார்க்கெட்டில் மீன் பிரியர்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தில் மீன் தடைகாலம் முடிவடைந்த நிலையில் உக்கடம் மீன் மார்க்கெட்டில் அதிக அளவில் மீன் வாங்க மீன் பிரியர்கள் குவிந்தனர். மேலும் மீன் வரத்து அதிகரித்ததால் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மீன் விலை சற்று குறைந்து காணப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் அசைவ பிரியர்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் காதணி விழாவிற்கு படமாலை, சண்டை கிடா போன்ற 51 வகையான சீர் செய்த தாய் மாமனின் செயல் அனைவரையும் வியப்படைய வைத்தது. பரமக்குடி காமராஜர் தெருவைச் சேர்ந்த தினேஷ் முத்துலட்சுமி தம்பதியின் மகள் யாழினி ஸ்ரீக்கு காதணி விழா நடைபெற்ற நிலையில் தாய் மாமன்கள் சார்பில் சீர் வரிசைகள் கொண்டு வரப்பட்டன. அப்போது மேலதாளங்கள் முழங்க 51 வகையான சீர் வரிசைகள் லாரியில் கொண்டு வரப்பட்ட நிலையில் பணமாலை, சண்டை கிடாக்கள் கொண்டு வரப்பட்டதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற மூவர் மீது புளிய மரம் விழுந்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். வேப்பூரில் இருந்து விருத்தாச்சலம் செல்லும் சாலையில் கண்டப்பன்குறிச்சி பகுதியில் நகர் கிராமத்தைச் சேர்ந்த சோமு என்பவர் தனது மனைவி மற்றும் மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வீசிய பலத்த காற்றினால் சாலையோரம் இருந்த பழமையான புளிய மரம் வேரோடு இருசக்கர வாகனத்தின் மீது விழுந்துள்ளது. இதில் சோமு படுகாயமடைந்த நிலையில் அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ஃபோர்ஸ் ZKS வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இதய ஆரோக்கியத்தை வலியுறுத்தி கிராம மக்கள் பங்கேற்று மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதயம் காப்பும் என்ற பெயரில் சிவகிரி வேலாயுதசாமி கோவில் திடலில் இருந்து தொடங்கப்பட்ட மாரத்தான் போட்டியில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் சின்னியம்பாளையம், கொக்கிரிக்காடு, காகம், எல்லைப்பாளையம், சந்தைவேடு, பாலமேடு என பல்வேறு கிராமங்கள் வழியாக பல்வேறு தொலைவுகளுக்கு 6 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு முறையே 7000, 5000 மற்றும் 3000 ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டதோடு இப்போட்டியின் மூலம் திரட்டப்படும் நிதியை கொண்டு
சிவகிரியில் இலவச இதய சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆவடி பகுதியில் இயங்கி வரும் விஜயந்தா சீனியர் செகண்டரி பள்ளியில் 50ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆவடி பேருந்து நிலையம் சிரிஎச் சாலை வழியாக 10 கிலோமீட்டர் சுற்றி மீண்டும் பள்ளி வந்தடைந்த நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.